usual duration. It is dedicated to the worship of Goddess Durga, symbolizing feminine power, strength and the triumph of good over evil. Each day of the festival is dedicated to a different form of Goddess Durga. Let's begin the day with prayer song. I call upon the choir girls to sing the prayer song. கருமாக்கி உருவாக்கி இணையாண்டு காத்தருளும் இறைவானன்றே எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவான் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வான் உடலில் உறுதியை பெரிதாய் தருவான் உனை உணரும் மகிமை என்னுள்ளருளான் சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவானன்றே வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு. Welcome the new morning with a smile on your face and good thoughts in your mind, and you will have a wonderful day. So I call upon Ms. Harini to give welcome address. Good afternoon to all and honored all present here for the Navaratri second day celebration. First of all, I would like to welcome our Honorable Chairman Sir and lovable Director Sir and lovable Administrator Ma'am and Principal Sir, Vice Principal Sir and my dear teachers and students. I welcome you all on this special occasion. Today, we honor Goddess Brahmacharani, the second form of Goddess Durga. She embodies knowledge, wisdom and spiritual growth and is revered for her austerity and devotion. May her blessing guide us for our path to knowledge and self-improvement. Once again, I take this opportunity to welcome you all. Thank you. Thank you for your welcome address. The right word may be effective, but no word was ever effective as a rightly time pass. I call upon Shaktivarman to give a speech. மதிய வணக்கங்கள். இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு பிரம்மசாரணி மாதா. பிரம்மசாரணி மாதா என்பவர் இந்து சமயத்தில் நவராத்திரி 2ஆம் நாளில் வழிபடப்படும் சக்தி வடிவங்களில் ஒருவர். பிரம்மசாரணி என்பது ஒரு பக்தியுள்ள பெண் மாணவியை குறிக்கும். இவர் தனது குருகுல ஆசிரமத்தில் தன் குருவுடன் தங்கி ஒழுக்கத்தையும் அறிவையும் பின்பற்றுவதாக கருதப்படுகிறார். மறுபடியுமாகவும் அன்பு, விடாமுயற்சி, ஞானம், அமைதி மற்றும் மகிழ்ச்சியை குறிப்பவராகவும் போற்றப்படுகிறார். பிரம்மசாரணி மாதாவின் கதை. நவராத்திரி 2ஆம் நாளில் மகா பிரம்மசாரணி வழிபடப்படுகிறார். இவரது புராண கதை பெரும்பாலும் இமயமலையில் இருக்கும் மகாதேவி பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்வதற்காக கடுந்தாமம் செய்வதை குறிக்கிறது. பார்வதி தேவியின் தவம். பார்வதி தேவி சிவபெருமானை மணக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் குருவின் வழிகாட்டுதலால் கடுமையான தவத்தை செய்தார். அவர் கடுமையான பிரம்மச்சரியத்தையும் தவம் மற்றும் ஒழுக்கத்தையும் பின்பற்றினார். தவத்தின் பலன் அவரது கடுமையான தவம் மற்றும் பக்தியால் அவர் பரம்பரை அடைய முடிந்தது. பிரம்மச்சாரணி உருவம். மகா பிரம்மச்சாரணி கையில் சுதையென்னும் செயின், நீர்த்தாங்கி மற்றும் பக்திமிக்க வெள்ளை நிற உடையுடன் இருக்கிறார். இவர் தனது பக்தியாலும் விடாமுயற்சியாலும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். வழிபடும் முறை. நவராத்திரியின் 2ஆம் நாளில் இந்த அன்னையின் வடிவத்திற்கு வெள்ளை நிற ஆடை சாற்றி வழிபடுவார்கள். பக்தர்கள் சர்க்கரை
movement to tell a story or show a devotion. So I call upon 6th, 7th students to perform the dance. Girls for your welcome. Thank you girls for your wonderful dance. Life is your song, sing it. One good thing about music, when it hits you, you feel no pain. So I happily call upon Nikita and Harni from grade 9 to sing the song. முத்துக்களும் முல்லைகளும் சிந்துதே அம்மா அடி அன்னபூரணி உனக்கு அன்னமூட்டவா உன்னை சின்ன குழந்தை போல் கையா தூளியாட்டவா அடி அன்னபூரணி உனக்கு அன்னமூட்டவா உன்னை சின்ன குழந்தை போல் கையா தூளியாட்டவா. Thank you friends for a melodious song. Speech is the small change of sign. Speech is power, speech is to persuade, to convert, to comfort. So, I call upon Administrator Ma'am to share few words. To all of you, what are we celebrating? What does Navaratri mean? சில பேர் நேற்று இருந்தீங்களா? நேற்று நான் கதை சொல்லும்போது இருந்தீங்களா? நேற்று சொன்ன கதை நீங்கள் சொல்லுமா? Navaratri means 9 nights. Okay. So, what is that? Why do we celebrate Navaratri? India has got a very rich heritage. I keep telling you. நம்மளுடைய கலாச்சாரம் வந்து ரொம்ப உயர்ந்த கலாச்சாரம். ஸோ யூஸ்வலாக வந்து எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பேசுவோம், ஆம்பளையும் பொம்பளையும் சமம், கரெக்ட். ஆனால் எல்லா இடத்துலையும் அதை ஃபாலோ பண்ணுறோமானா இல்லை.
அதை ஒவ்வொரு வாட்டியும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வருஷம் வருஷம் அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பண்டிகை வந்து நவராத்திரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் இது என்ன ரிமைண்ட் பண்ணுது எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 நாளும் வந்து பார்வதி யார் சிவனுடைய வைஃப், ஓகே, ஜெகதாம்பான்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துக்கே அம்மா வந்து ஜெகதாம்பா. இப்போ நீங்கள் பாடும்போது கூட அந்த வேர்டு யூஸ் பண்ணீங்க ஜெகதாம்பா. ஸோ ஒவ்வொரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு வைப்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை புரிஞ்சுட்டு உச்சரிச்சிட்டிங்கன்னா இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் வைப்ஸ். ஸோ எவ்ரி டைம் யூ ஆர் சிங்கிங் அ சாங், லிசன் டு இட். எவ்ரி டைம் தெர் இஸ் சம் மந்திரம் சாண்டட், ஃபீல் த மீனிங் ஆஃப் இட் அண்ட் தென் டேக் இட். அப்போ தான் வந்து அது சொல்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து வரும். So coming back to Navaratri, Navaratri is 9 nights. Okay, so Indians we say a woman is equal to a man. So there's no disparity. இந்த இவர் பெரிய ஒரு ஆம்பளைனா பெரிய ஆளு, பொம்பளைனா கேவலம் அப்படின்றது எந்த கடவுளும் சொல்லலை. நம்மளா வந்து ஒரு விமனுடைய பவரை அக்னாலேஜ் பண்ணாமல் தட்டி வச்சுருந்தாங்க இத்தனை வருஷம். ரொம்ப வருஷம் வந்து நம்ம பொம்பளை அடிமையாக வச்சுட்டு இருந்த காலம் உண்டு. ஆனால் நம்மளுடைய நதிகள் பேர் எல்லாமே correct, all feminine names we have Kaveri, we have Brahmaputra, we have Godavari, all are feminine names. So அந்த ஃபெமினைனிட்டியை மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரியில் 3 தேவிகள் who are considered to be 3 powerful things which are needed for life. ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கும்போது வாழணும்னா 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து என்னது? நாலேஜ். ஓகே, நாலேஜ். The second is strength. The third is so இந்த 3 தேவை அப்படின்றது இன்னைக்கு எனக்கு சொல்லலை. It is being there for thousands of years. ஸோ அந்த 3 விஷயங்களும் நான் வந்து பணம் அப்படின்னு சொன்னால் முன்னாலே அது மனுஷங்களால் அதை ரியலைஸ் பண்ணுறது அந்த சைக்காலஜிக்கலாக கஷ்டம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, சரி 3க்கு 3 தேவி வச்சிடலாம். ஓகே, அப்போ அந்த யார்? லக்ஷ்மி வந்து will give you wealth and prosperity and happiness. Saraswati will give you knowledge, values and discipline. And Shakti will give you the physical strength and the mental strength. சக்தின்றது வெறும் ஃபிசிக்கல், ஒருத்தர் அடிக்கிறதுக்கு மட்டும் சக்தி இல்லை. ஓகே, இங்கேயும் சக்தி இருந்தால் தான் நீ என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போக முடியுன்றதுக்கு யூ நீட் த மென்டல் ஸ்ட்ரென்த். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்தும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது பார்வதி இல்லைன்னா சக்தி. ஸோ இந்த 3 நாள் வித் டேஸ், சே 9 days இல்லையா, 9 days or 9 nights. So 3 days are allotted for one power, that is 3 days for intelligence, 3 days for wealth and 3 days for physical and mental strength. So 3 நாள் வந்து இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு அம்பாளை என்ன பண்ணுறோம், வழிபடுறோம். ஓகே, ஸோ இது என்ன மேம், இப்போ நாங்கள் அதை எதுக்கு செய்யணும் அப்படின்னா, இது வருஷம் பூரா நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், எல்லாம் ரெகுலராக பண்ணுற விஷயம் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யூஸ்வலி நவராத்திரி. ஸோ நவராத்திரி செலிப்ரேட்டட் ஒன்லி மோஸ்ட்லி ஈவினிங்ஸ் ஆஃப்டர் டஸ்க், அதாவது 6 மணிக்கு மேலே தான் ஆக்சுவலி பூஜை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பண்ணும்போது அது வரைக்கும் நம்ம என்ன இருக்கணும்னா ஃபாஸ்டிங்கில் இருக்கணும். நிறைய இடத்துல நார்த்தில் பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்குன்னே இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டோம், அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு கரை பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் ஐயப்ப சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் சாப்பிடுவாங்க, 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. why are we doing this? அது எதுக்கு நாம் பண்ணணும் அப்படின்னா, சயின்டிஃபிக்காக பேசணும்னா அந்த 9 நாள் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸிக்ஸ் எல்லாமே போயிட வேண்டியது, தேவையில்லாத கொழுப்பு குறைஞ்சிடும். இன்னொன்று, உங்களால் வந்து டிசிப்ளின்டாக இருக்கு. செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நமக்கு செல்ஃப் கண்ட்ரோலே கிடையாது. ஸோ அந்த செல்ஃப் கண்ட்ரோல் கொடுக்கணும். எவ்வளோ பிரசாதம் இங்கே வெடித்தாலும் நான் 6 மணிக்கு மேலே தான் சாப்பிட்றேன். அப்போ அந்த அளவுக்கு உங்களால் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியுதுல்ல. இந்த செல்ஃப் கண்ட்ரோலும் நமக்கு ஒவ்வொரு பண்டிகையும் சொல்லி கொடுக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்,
நவராத்திரி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன். எல்லாரும் நல்ல புடவை கட்டு ஒரு 10 விதமான பலகாரம் செய்ய சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. இது அப்படி பண்ணாமல் இது எதுக்கு பண்ணுறாங்க, இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சிங்கன்னா இட் வில் பி அ ரியல் செலிப்ரேஷன், நாட் ஓன்லி அவுட் சைட் பட் ஆல்சோ இன்சைட். உள்ளேயும் சுத்தமாவீங்க, வெளியும் சுத்தம் ஆகும். ஏன்னா இவ்வளோ சுத்தமாக இருக்கு. ஸோ இந்த டைமில் இந்த 9 days எஸ்பெஷலி வாட் யூ ஷுட் திங்க், யுவர் தாட்ஸ் ஷுட் பி பியூர். ஓகே, தாட்ஸ் ஷுட் பி பியூர். யோசிக்கிறது நல்ல விதமாக யோசிக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். இப்போ நேற்று இந்த 9 நாள் சொல்கிறோம்ல, 9 நாளுக்கு 9 அம்பாள் வந்து 9 இது பேர் வச்சு நம்ம அழைக்கிறோம். ஸோ எஸ்டர்டே வாஸ் ஷைலபுத்ரி. ஷைலபுத்ரி மீன்ஸ், ஷைலா மீன்ஸ் ஆக்சுவலி ஹிமாலயஸ். ஓகே, ஆர் மவுண்டன். ஷைலா மீன்ஸ் மவுண்டன். ஓகே, இப்போ அதோடைய வருஷம் தான் சலா. சலா அப்படின்னா அருணாச்சலா சொல்றீங்கல்ல, சலா இஸ் நத்திங் பட் மவுண்டன். ஓகே, அருணா மீன்ஸ் ஃபயர் ஆர் சன். ஸோ அருணாச்சலா அந்த பேர் இருந்தது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஐ எம் டெல்லிங் யூ, டேக் த இன்ஃபர்மேஷன். லைக் தட் அம்பாள் இஸ் கால்ட் ஷைலபுத்ரி and she is considered to be the daughter of the mountain. Daughter of the mountain. என்ன ஒரு daughter of the mountain? Mountain எங்க இருந்து வந்தது இல்லையா? இதுதானே யோசிப்பீங்க. யூஸ்வலாக நம்ம பார்க்குற பார்வை நம்ம எப்படி பார்ப்போம், ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கும்பிடுற கோவில் எல்லாமே, எல்லா கோயிலும் கோபுரம் இருக்கா, கோபுரத்துக்கு மேலே கலசம் இருக்கா? சரி, இது ஹிந்துவிசம். வாட் அபவுட் Muslims? You have minars. They are called minars. That means a long top, tall tombs. பெரிய பெரிய tombs இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த மேலே ஒரு கலச சமாதியே அவங்களுக்கு they are called minars in Muslims. And in Christianity also we have towers. Only on top of the towers we have the cross. ஸோ எல்லா இடத்துலையும் இது இருக்கு. எதுக்கு மேம் அவ்வளோ மேலே வைக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு அப்பப்போ உணரணும். நீ என்னென்ன கோயிலை பார்த்து கும்பிட்டு போதப்பா சிவா காப்பாத்து, அல்லா காப்பாத்து, ஜீசஸ் காப்பாத்தும் போது உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய பார்வையும் எங்க இருக்கு? மேலே இருக்கு. ஸோ சராசரியா யோசிக்கிறதுக்கோ சராசரியா வாழ்றதுக்கோ நீ பொறுக்கல, உச்சத்தை அடையிறதுக்கு தான் நீ பொறுத்திருக்க. அப்போ உன்னுடைய தாட்ஸ் எப்படி இருக்கணும்? உன்னுடைய தாட்ஸ், உன்னுடைய சிந்தனை எல்லாம் எஸ் யூ ஷுட் திங்க் வித் அ ஹையர் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி சார் போய் சொல்கிறது, வித்தலாட்டம் பண்ணுறது, ஏமாத்துறது, இந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய தாட்ஸ் என்றைக்குமே எப்படி இருக்கணும்? உன்னை பார்த்து 10 பேர் எக்ஸாம்பிள் இவ்வளோ மாதிரி வாழணும், இந்த மாதிரி வாழணும் அப்படின்ற தாட்ஸ் இருக்கணுன்றதுக்கு தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க, டவர்ஸ் எல்லாம். அதனால தான் ஒரு இதுவே சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பண்ணுவாங்க. கோபுரத்தை தரிசனம் பண்ணனா கோடி புண்ணியம் தேடி வந்துடுமா? இல்லை. நீ ஒவ்வொரு வாட்டியும் அந்த உன்னுடைய சிந்தனை அவ்வளோ மேலே வைக்கும் போது தானாக உனக்கு தேவையான அத்தனை விஷயமும் வாழ்க்கையில் வந்துடும்ன்றதுக்கு தான் அது கோடி புண்ணியம்னு சொன்னாங்க. புரியுதா? ஸோ சொன்ன விஷயம் எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. அதை லைட்டாக ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் யோசிச்சோன்னா இவங்க கெட்ட ஆன்சர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஸோ கமிங் பேக் டு ஷைலபுத்ரி, மவுண்டன்ஸ் சொல்லும்போது லேண்ட்ஸு மவுண்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹைட்டில் இருக்கிறதுலேருந்து வர்ற ஒரு அம்பாள் தான் ஷைலபுத்ரி. ஸோ ஷீ இஸ் ஆஃப் தட் பவர்ஃபுல். புரியுதா? ஸோ ஹிமாலயாஸ்லேருந்து வராங்க. அப்போ அவ்வளோ எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி. ஸோ ஷீ கம்ஸ். அவங்க வரும்போது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நவராத்திரி இஸ் கால்ட் ஷைலபுத்ரி அண்ட் தென் அம்மா கம்ஸ் ஃப்ரம் த மவுண்டன்ஸ். ஸோ ஆஃப்டர் ஷீ கம்ஸ் பியூர் ஃபார்ம். ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? அழகாக பியூராக இல்லையா, சிரிச்சுட்டு அவங்க இருக்கிற இடமே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஒரு குழந்தை இல்லையா, வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ ஷீ கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்மால் கேர்ள் கால்ட் ஷைலபுத்ரி. அண்ட் டுடே ஷீ இஸ் பிரம்மச்சாரிணி. மேம் பிரம்மச்சாரிணி என்னன்னா, பிரம்மச்சாரிணி மீன்ஸ் த person who has got lot of self-control. அப்போது நான் பிரம்மச்சாரிணி என்ற ஏஜ் என்ன சொல்வேன்னா, see if Shailaputri is around 8 years, okay, யூஸ்வலாக 8 வயசு 9 வயசுக்கு வரும்போது பிரம்மச்சாரிணி, அதாவது பிரம்மச்சாரிணி means a person who is not married, okay, a person who is having self-control, who is learning discipline. இப்போ தம்பி ஒருத்தர் வந்து கரெக்டாக சொன்னாங்க, பிரம்மச்சாரி என்னும்போது
they come up in the Gurukulam. So school going age இருக்குல்ல, அந்த school going ageல தான் இப்போ இன்னைக்கு அம்பாள் இருப்பாங்க. So இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? They will learn self discipline, they will learn values, they will learn self control and also intelligence. So அந்த மாதிரி 10 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். Okay, she will do. இதெல்லாம் பண்ணிட்டு என்ன மேம்னா 10வது நாள் 9 ராத்திரி பட் 10வது நாள் is called Vijayadashmi. Vijayadashmi means Vijaya means victory. Vijaya means success. Okay, Dashami means the 10th day. So இந்த விஷயங்களெல்லாம் நீ 9 நாள் பண்ணேன்னா 10வது நாள் நீ எப்படி இருப்ப? சக்சஸ்ஃபுல்லா இருப்ப, விக்டோரியஸா இருப்ப. ஓகே, அதுதான் இதோடைய another significance. ஸோ அந்த 9 நாளும் வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 10வது நாள் சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பீங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நவராத்திரி. புரிஞ்சுதா? ஸோ ஹாப்பி நவராத்திரி டு ஆல் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஸோ மச். Thank you, ma'am, for your valuable words. When you are grateful, an invisible blanket of peace covers you. It makes you glow, happy and strong. Gratitude puts mind at ease about everything. So I call upon Nikita to render vote of thanks. Hello everyone. As we conclude this Navaratri second day of celebration, I would like to start by thanking her Honorable Director Sir and her lovable Administrator Ma'am, Principal and Vice Principal Sir, and my dear teachers and students. On this auspicious occasion of Navaratri, we worship Goddess Brahmacharini, seeking her blessings for wisdom, strength and courage. May her divine grace guide us all. Thank you once again to everyone who was